ஹலோ குட்டீஸ், நம்ம இப்போ ஒரு கிருஷ்ணர் கதை கேட்கலாமா? ஒரு கிராமத்தில், சின்ன கிராமம், அதுக்கு நடுவில் ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவிலில் கிருஷ்ணர் கோவில் அது. அந்த கோவிலுக்கு ஒரு அர்ச்சகர், அவருக்கு அசிஸ்டண்ட்டாக ஒரு பையன் கைங்கரியம் பண்ணின்னு இருக்கான். அந்த பையன் பேர் துளசிராமன்னு பேர். தினம் அந்த பையனுக்கு என்ன வேலைன்னா, அந்த கோவிலை சுற்றி தோட்டம் இருக்கும். அந்த தோட்டத்தில் போய் பூவெல்லாத்தையும் பறிச்சுட்டு வந்து பூ கட்டி கொடுக்கணும் பெருமாளுக்கு, கிருஷ்ணனுக்கு. அவனும் சரி அப்படின்னு தினம் அந்த தோட்டத்தில் இருக்கிற பூவெல்லாம் பெருக்கிற போதும் கிருஷ்ணார்ப்பணம், தொடுக்கிற போதும் கிருஷ்ணார்ப்பணம், இப்படியே சொல்லிட்டு எது செஞ்சாலும் கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லிகிட்டே தான் அந்த வேலையை செய்வான். அப்படி இருக்கிற பொழுது ஒரு 10-15 மாலை தொடுத்தாச்சுன்னா அதை வச்சுக்க மனசு வராது. உடனே அதை கொண்டு போய் கிருஷ்ணருக்கு சாத்திடணும் அப்படின்ற ஒரு ஆசை. உடனே அவன் என்ன பண்ணினா, ஒரு 15 மாலையை தொடுத்துட்டு கொண்டு போய் அர்ச்சகர்கிட்ட கொடுத்தான். சரின்னு அர்ச்சகர் அதை வாங்கிட்டு போய் அதை கிருஷ்ணருக்கு சாத்துறதுக்கு போகிறார். கிருஷ்ணர் மேலே புஷ்பம் இருக்கு, மாலை, புஷ்ப மாலை இவர் சாத்துறதுக்கு முந்தையே அங்கே இருக்கு கிருஷ்ணர் தோல்ல. அதுவும் எப்படி இருக்கான், அப்படியே பளபளன்னு ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்கான். கிருஷ்ணர் அதை விட ஷைனிங்காக இருக்காராம். அப்படி இருந்ததாம். பார்த்த உடனே அர்ச்சகருக்கு தூக்கி வாரி போட்டுது. இப்போதானே இவன் கொடுத்தான், நம்ம கொண்டு வந்து சாத்திரத்துக்குள்ள எப்படி கிருஷ்ணருக்கு வந்தது? இவன் ஒரு துடுக்கு பய. சரி அப்படின்னு நினச்சிட்டு, இனிமே நீ மாலையெல்லாம் தொடுத்து என்கிட்ட தான் கொடுக்கணும், நீ கொண்டு போய் கிருஷ்ணருக்கு சாத்தக்கூடாது அப்படின்னார். அவன் சொன்னான், நான் உங்ககிட்ட தான் சுவாமி கொடுத்தேன், 15 மாலை தான் தொடுத்தேன், 15 நான் உங்கள் கையில் தானே கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இவர் அதை காதுலையே வாங்கலை. சரி சரி, நாளையிலேருந்து நீ வந்து அபிஷேகத்துக்கு தண்ணி ரொப்பு, தொட்டி நிறைய தண்ணி ரொப்பு அப்படின்னு விடுறார். பூ கட்ட வேண்டாம் அப்படின்னு விடுறார். சரி, எதுவாக இருந்தாலும் பெருமாள் கைங்கரியம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், அடுத்த நாள்லேருந்து திருமஞ்சனத்துக்கு அபிஷேகத்துக்கு வேண்டிய ஜலத்தெல்லாம் தண்ணி எல்லாம் ரொப்புறான். தொட்டி நிறைய ரொப்புறான். ரொப்பின உடனே ஃபுல்லாக ரொப்பி முடித்ததுக்கப்புறம் அந்த அர்ச்சகர் வந்து அபிஷேகம் பண்ண வரார். வந்தால் அப்படியே கிருஷ்ணருக்கு திருமஞ்சனம் பண்ணி கீழெல்லாம் அலம்பி விட்டு க்ளீனாக இருக்குது. கிருஷ்ணருக்கும் நல்லா திருமஞ்சன் ஆகி அப்படியே சொட்ட சொட்ட ஈரத்தோடு நிற்கிறாராம் கிருஷ்ணர். அர்ச்சகரை இதை பார்த்த உடனே திருப்பியும் அந்த துளசிராமனை கூட்டு, தண்ணி ரொப்புன்னு சொன்னால் நீ அபிஷேகம் பண்ணுற அளவுக்கு பெரியவனா, பெரிய ஆளாக ஆயிட்டியா, நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது இன்னமே அப்படிங்கிறார். சொன்ன உடனே, இல்லை சுவாமி, நான் தண்ணி ரொப்பிட்டு தான் வந்தேன், திருமஞ்சனம் எப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியாது, நான் அபிஷேகம் பண்ணலை அப்படின்னு சொல்கிறான். அவர் சொல்ல சொல்ல தண்ணி ரொப்பின இவனுக்கு கண்ணுலேருந்து கண்ணீராக வருது. அதை கூட அவர் கவனிக்கவே இல்லை. சரி சரி, நாளையிலேருந்து நீ மடப்பள்ளி கைங்கரியம் பண்ணு அப்படின்னு விடுறார். சரி, அதுவும் கைங்கரியம் தானே அப்படின்னு நினச்சிக்கொண்டு அதை பண்ணும்போதும் கிருஷ்ணார்ப்பணம் கிருஷ்ணார்ப்பணம், தண்ணி ரொப்பினாலும் கிருஷ்ணார்ப்பணம், பூ தொடுத்தாலும் கிருஷ்ணார்ப்பணம், காய்கறி கட் பண்ணுற வந்திருக்கான் மடப்பள்ளியில், அப்பவும் கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லி காய்கறியெல்லாம் கட் பண்ணின்னு இருக்கான். அதுக்குள்ளே இவர் என்ன பண்ணியிருக்கார், மடப்பள்ளி கதவெல்லாம் பூட்டின்ட்டு சாவியை இவர் வச்சுட்டு இருக்கார். இவனுக்கு காய்கறி கட் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு இடத்த ஒதுக்கி கொடுத்துட்டோம். பெருமாள் சன்னதியிலையும் சன்னதி கதவையும் நல்லா பூட்டி சாவி வச்சுட்டுருக்கார். சரி அப்படின்னுட்டு இவன் காய்கறியை திருத்தி கொடுத்துருக்கான். இவர் என்ன பண்ணியிருக்கார், மடப்பள்ளி கதவை திறந்து இவர் பெருமாளுக்கு எல்லாம் பண்ணிட்டு சன்னதி கதவை திறக்க போகிறார். போனால் கிருஷ்ணர் வாயில் சக்கரை பொங்கல் இருக்கான். அடடா, இப்போ தானே நம்ம பண்ணி இறக்கி வச்சுட்டு வந்திருக்கோம், அதுக்குள்ளே எப்படி கிருஷ்ணர் வாயில் சக்கரை பொங்கல் இருக்கு, எலி பூனை எதானே பண்ணியிருக்குமோ அப்படின்னு நினச்சிக்கொண்டு இவன்கிட்ட ஒன்றுமே பேசலை. சரின்னு இவனை என்ன பண்ணிட்டார், நீ வந்து ஒன்றும் சரிப்பட மாட்ட அப்படின்னுட்டு சக்கரை பொங்கல் ஏன் வாயில் பெருமாள் வாயில் இருக்குன்னெல்லாம் சொல்லவே இல்லை.
நீ நாளையிலேருந்து இந்த பக்தாள்லாம் வருவா பாரு, அந்த செருப்பை பார்த்துக்கிற வேலையை பண்ணு நீ. இது இன்னமே எப்படி நடக்க போகிறது பார்க்குறேன் நான் அப்படிங்கிறார். அவனுக்கு மனசு சரி, புஷ்பம் பெருமாளுக்காச்சு, தீர்த்தம் பெருமாளுக்காச்சு, மடப்பள்ளி கைங்கரியமும் பெருமாளுக்கான கைங்கரியம். ஆனால் செருப்பை பார்த்துக்க சொல்கிறார். சரி, எதுவாக இருந்தாலும் நமக்கு கிருஷ்ணார்ப்பணம் சொல்லிட்டு தானே பண்ண போகிறோம் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு சரின்னு அந்த பக்தர்கள் போடுற பாதரட்சை எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுலேயும் கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையையும் பண்ணிட்டு இருக்கான் அவன். இப்படி பண்ணிட்டு இருக்கிற பொழுது வர்றார் அங்கிருந்து அர்ச்சகர். சன்னதி கதவை திறக்கிறார். திறந்தா அப்படியே அவருக்கு பகீர்னு இது. என்னது இது? கிருஷ்ணர் திருவடியில் தோல் செருப்பு இருக்கே, இவன் இந்த வேலையையும் செய்யறதுக்கு துணிஞ்சிட்டானா அப்படின்னு மனசில் நினச்சிக்கிண்டு கோவமாக வருது. துளசிராம கூப்பிடுறதுக்கு போகிறார். அப்போ ஒரு அசரீரி வாக்கு வருது. அர்ச்சகரே, துளசிராமன் எந்த வேலையும் செய்யலை. நீ சொன்ன வேலையெல்லாம் தான் அவன் பண்ணின்னு இருக்கான். அவன் எந்த காரியத்தை பண்ணினாலும் கிருஷ்ணார்ப்பணம் கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லி சொல்லி பண்ணுறான். எந்த வேலையை கொடுத்தாலும் அவன் கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் அப்படின்னுட்டு அன்போடு சொல்லி அவன் பண்ணுற பொழுது நான் எப்படி அதை ஏற்றுக்காமல் இருப்பேன்? அதனால அவன் எந்த காரியத்தை பண்ணினாலும் அதை நானே தான் ஏற்கனவே பண்ணிட்டு இருந்திருக்கேன். அவன் பண்ணலை. அவனை நீங்கள் கோச்சிக்காதீங்க. அவன் ஒரு யோகி மாதிரி இருக்கான். எதை பண்ணினாலும் கிருஷ்ணார்ப்பணம் சொல்லி பண்ணுற போது அன்போடு பண்ணுற எந்த ஒரு காரியத்தையும் நான் கட்டாயமாக ஏற்றுப்பேன். மனசில் ஒன்றை வச்சுண்டு மனசில் எங்கேயோ மனசு போயிண்டு எனக்கு கைங்கரியம் பண்ணினா அந்த கைங்கரியத்தை நான் ஏற்றுக்க மாட்டேன். அன்போடு யார் பண்ணுறாளோ அந்த கைங்கரியத்தை தான் நான் ஏற்றுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசரீரி வாக்கு சொல்கிறது. சொன்ன உடனே அந்த அர்ச்சகருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. என்னது, நம்ம இவ்வளவு நாளாக அவனை தப்பாக நினச்சிட்டுட்டோமே, துளசிராம் தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான்னு நம்ம நினச்சிட்டு அவனை கோவிச்சுட்டு இருக்கோமே, எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம், எப்படி அபச்சாரம் பண்ணிட்டோமே நம்ம அப்படின்னுட்டு குடுன்னு மனசில் நினச்சிக்கிண்டு குடுன்னு போகிறார். போய் அந்த துளசிராம் காலில் விழறார். விழுந்தா அவனுக்கு ஒன்றுமே புரியலை. சுவாமி, நீங்கள் ஏன் இப்படி பண்ணுற? நான் சின்னவன், நீங்கள் ஏன் என்கிட்ட இப்படி நமஸ்காரம் பண்ணல, எழுந்துருங்கோங்கிறான் அவன். இவரா? இல்லை துளசிராமா, நீ சின்ன பையனாக இருந்தாலும் நீ ஒரு ஞானி, நீ பக்தன், எம்பெருமானுக்கிட்ட நீ அவ்வளோ பக்தியோடு இருக்கே, நீ எதை பண்ணினாலும் கிருஷ்ணர் ஏத்துன்ருக்கான். நான் தான் உன்னை தப்பாக புரிஞ்சுட்டு விட்டேன்ப்பா, என்னை நீ மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறார். சொன்னால் இவனுக்கு ஒன்றுமே புரியல. இவன் நடந்த சம்பவம் எல்லாம் அவனுக்கு தெரியாதா? அப்புறம் அவர் கட்டி அணைச்சிக்கிறார். அந்த துளசிராமன் எப்படி கோவிச்சுண்டாரோ அதுக்கு தகுந்த மாதிரி கட்டி அணைச்சிக்கிறார். பெருமாள் எப்படி மனமுவந்து ஏத்துன்ருக்கான் இந்த பையனோட காரியத்தை அப்படின்னுட்டு அவருக்கு கண்ணுல கண்ணீராக வருது. தப்பா என்ன நீ மன்னிச்சுக்கோப்பா, நான் பண்ணுற பூஜையை காட்டிலும் நீ பண்ணுறே பார் கைங்கரியம், அதில் தான் எம்பெருமான் உகந்திருக்கான். அதனால நீ எதை பண்ணினாலும் எம்பெருமான் ஏத்துன்னு இருக்கான்ப்பா, உன்னுடைய கைங்கரியமே கைங்கரியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் துளசிராம் கிட்ட மன்னிப்பு கேட்குறார். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? பெருமாள் கிட்ட நம்ம என்ன பண்ணினாலும், பெருமாள் கிட்டேன்னு இல்லை, எந்த காரியத்தை நம்ம பண்ணினாலும் கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணினோம் அப்படின்னா கிருஷ்ணர் அதை அன்போடு ஏற்றுப்பார். பகவான் அன்போடு ஏற்றுண்டு பண்ணினா அதை விட நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வேறு என்ன இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நம்மளும் எதை பண்ணினாலும் பெருமாள் கிட்ட கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணணும். சரி குட்டீஸ், நம்ம நிறைய கதையெல்லாம் கேட்டிருக்கோம். இப்போ புஷ்ப கைங்கரியம் பண்ணினா துளசிராமன். புஷ்ப கைங்கரியம் அப்படின்ன உடனே உங்களுக்கெல்லாம் யார் ஞாபகம் வரா? ராமானுஜர் காலத்தில் அனந்தாழ்வார், திருக்கச்சி நம்பிகள் புஷ்ப கைங்கரியம் பண்ணியிருக்கார். தொண்டரடி பொடியாழ்வார் புஷ்ப கைங்கரியம் பண்ணியிருக்கார். பெரியாழ்வார் புஷ்ப கைங்கரியம் பண்ணியிருக்கார். அதெல்லாம் நமக்கு ஞாபகம் வரணும். அடுத்தது
தீர்த்த கைங்கரியம். தீர்த்த கைங்கரியம்னா உடனே யாரு? ராமானுஜருக்கு தீர் தீர்த்தம் கொடுத்தாரே ராமானுஜர். இந்த இதில் வரும்போது யாதவ பிரகாஷர் இதில் காசி யாத்திரை போயிட்டு வரும்போது வேடுவனும் வேடுவச்சியுமா வந்து ராமானுஜர்கிட்ட தீர்த்தம் கேட்டால், அதுக்கப்புறம் அவர் அன்னைக்கு எந்த கணத்துலேருந்து தீர்த்தம் கொண்டு வந்து அவளுக்கு கொடுத்தாலோ அந்த கணத்துலேருந்து தினம் தீர்த்தம் கொண்டு வர சொல்லி திருக்கச்சி நம்பிகள் சொன்னார் இல்லையா? பெருமாள் சொன்னாரே தீர்த்த கைங்கரியம் பண்ண சொல்லி, அது ஞாபகத்துக்கு வரணும். அடுத்தது மடைப்பள்ளி. மடைப்பள்ளி கைங்கரியம் அப்படின்னோடனே யார் ஞாபகத்துக்கு வருவா? கிடாம்பி ஆச்சான் ராமானுஜர் காலத்தில். ஞாபகம் வருதா? அது மாதிரி ஒவ்வொன்றும் சொல்கிற போது நம்ம அப்படியே ஞாபகப்படுத்திக்கணும் குட்டீஸ். ஓகேயா? ஓகே, நம்ம அடுத்ததில் பார்க்கலாம். சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணம்.